நல்ல விதமான நன்மைகளை உள்ளது உள்ளபடியே கொடுக்க வேண்டிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான நட்டம் இருந்தாலும் அந்த நட்டங்கள் எல்லாம் தவிர்த்து மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பார்வை அமையுது. இந்த விரயம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் விரயத்துக்கு மேல வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமைதுங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். குரு பயிற்சி அதாவது 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதாக திருக்கணித பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில மீனம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது சந்தோஷமான விஷயம். கடந்த காலங்களில் ராசி அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான், நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து தேவையில்லாத முடக்கங்களை கொடுத்தாரு, முன்னேற்ற தடைகளை கொடுத்தாரு அப்படிங்கிறது இயல்பு. ஆனால் அந்த மாதிரி இல்லாம இப்ப 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால நல்ல விதமான நன்மைகளை உள்ளது உள்ளபடியே கொடுக்க வேண்டிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்துல பலத்தோடு, அதாவது யானை பலத்தோடு செயல்படக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய, உங்களுடைய மனசுல எந்த நேரமும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய மனசுல எந்த நேரமும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய, இந்த வருடம் முழுவதுமே எந்த ஒரு புத்தகமும் தத்துவமும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய மனோ தைரியத்தை வல்லமையோடு வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது மிக மிக சந்தோஷம். ஒரு மனுஷாளுக்கு ஆறுதல் வேணும் அல்லது மன தைரியம் வேணும். அந்த ஆறுதலும் மன தைரியமும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பயிற்சி மீன ராசிக்கு நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. 4ஆம் இடத்துல இருந்து நன்மைகளை கொடுப்பது மட்டுமல்ல, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான நட்டம் இருந்தாலும் அந்த நட்டங்கள் எல்லாம் தவிர்த்து மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல குரு பார்வை அமையுது. இப்போ ஒருவர் காசு இல்லாத நேரத்துல செய்யக்கூடிய தவறு சிறிய தவறாக இருந்தால் கூட அது பெரிய அளவுல பேசப்படும். அதுவே வாழ்க்கையில காசும் இருந்து ஜெயிச்சு காட்டிட்டான்னு வைங்களே, அவர் தவறே செய்தால் கூட அவருடைய தவறுகள் மறைக்கப்பட்டு அவருடைய பெருமையை மட்டுமே உலகம் பேசும். அந்த மாதிரி உங்களுடைய பெருமைகளை மட்டுமே அருமையாக பேசக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பார்வை அமையுது அப்படிங்கிறது குதூகலமான சந்தோஷம். இதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது சிறப்பு. அப்படிங்கிறதுக்கு மேல அந்த 10ஆம் இடம் தனுசு ராசியா இருக்கிறதுனால அந்த தனுசு ராசி உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுக்கு சொந்த வீடாக, ஆட்சி வீடா இருக்கிறதுனால அரிய பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுப்பாரு. அதாவது நம்ம நல்லா படிச்சோம், நம்ம நேர்மையா இருந்தோம், நேர்மையா ஒரு உத்தியோகத்துக்கு போனோம், நேர்மையா சம்பாதிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல பழக்கம் இல்லாம அநியாயமாக சம்பாதிக்கக்கூடிய, மறைமுகமாக சம்பாதிச்சு இந்த சமூகத்துல மிகப்பெரிய அளவுல பெருமையோடு உலா வரக்கூடிய ஒரு சில பேரை பார்த்து நீங்க ஆதங்கப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஆதங்கம் இல்லாம அவங்களுக்கு மேல நீங்கள் மிகப்பெரிய அமைப்போடு, சிறப்போடு, பெருமையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பார்வை அமையுது அப்படிங்கிறது சந்தோஷம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரய ஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கிறாரு. விரயம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவு, தேவையில்லாத விரயம் அப்படிங்கிற அமைப்புகளை எல்லாம் மீறி அதற்கு மேல இந்த விரயம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் விரயத்துக்கு மேல வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பார்வை அமைதுங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. ஆக இந்த குரு பகவான், அதாவது மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து நன்மைகளை வாரி வாரி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது சிறப்பு ஒண்ணு. அதே மாதிரி இந்த குரு பகவான் உங்களுடைய அட்டம ஸ்தானத்தை பார்க்கறதுனால நட்டமில்லாத நன்மைகளை கொடுத்து ஆக வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கிறது இன்னொன்னு. இதே குரு பகவான் தன்னுடைய அதாவது 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய பகட்டான சம்பத்துக்கள் கொடுக்க வேண்டிய அமைப்புங்கிறது இன்னொன்னு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் உள்ளூர்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உள்ளூர்ல வியாபாரம் பண்ணாலும் சரி,
உலக அளவில் வியாபாரம் அல்லது தொழில் விருத்திகளை கொடுக்க வேண்டிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமைது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரியான நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி இருந்தால் கூட உங்களுக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால பாதகம் இல்லாத நன்மைகளை நீங்கள் சந்திக்கணும் அல்லது அனுபவிக்கணும் அப்படின்னா, அல்லது பாதகம் இல்லாத பண வரவுகளை நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே கோயில்ல கோபுரத்தை பார்த்து மூலவரை பார்த்து வழிபாடு பண்ணுகிறோம், அதாவது கர்ப்பக மூர்த்தியை பார்த்து வழிபாடு பண்றோம், கோயில் இருக்கக்கூடிய மற்ற சிலைகளை பார்த்து சன்னிதானத்தில் வழிபாடு வச்சுக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல மூலஸ்தானத்தை விட முக்கியமான வழிபாடு கோபுர வழிபாடு. ஆலய தரிசனம் பாவ விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற இந்த ஆன்மீக பழமொழிக்கு உட்பட்டு எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த சன்னதியாக இருந்தாலும் கோபுரத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா, இந்த குரு பயிற்சியில கோபுர உயரத்தை நீங்களும் அடைய முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.